நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணணும், இப்படி எந்த ஐடியாவுமே இல்லையா? இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செலக்ட் யுவர் நிச். நிச் அப்படின்னா யூடியூப் சேனல் கேட்டகரி. யூடியூப்பில் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில் வீடியோ போட போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் ஃபர்ஸ்ட் தெளிவாக இருக்கணும். இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஸ்கில்ல உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு பேஷன் இருக்கோ, அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோ போடும்போது சக்ஸஸ் உங்களை தானாக தேடி வரும். ஸோ உங்களோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் கேட்டகரியை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு டிராயிங்கில், சில பேருக்கு விலாகிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இப்படி உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால மிக்சடு கண்டென்ட் வீடியோஸை ஒரே சேனலில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது சக்ஸஸ் வர மாதிரி வரும், பட் சீக்கிரமாக மொத்தமாக போயிடும். ஸோ ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடான வீடியோஸை கண்டினியூஸாக போடும்போது தான் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் ஆகும். ஒரு சேனலோட சக்ஸஸும் லாங் லைஃப் கூடவே இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், செலக்ட் சேனல் நேம். நமக்கான அடையாளம் நம்மளோட நேம் தான். அதே மாதிரி நம்ம சேனலுக்கான அடையாளமும் நம்ம சேனலோட நேம் தான். இப்படி அடையாளமாக மாற போகிற நம்ம சேனலோட நேமை செலக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த பேர் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஸ்பெல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபேமஸான சேனல் நேமை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நம்ம அதே மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சேனல் நேமே செலக்ட் பண்ணிட்டீங்க, பட் அந்த நேமில் ஆல்ரெடி சேனல் எதுவும் இருக்கா அப்படின்றது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த சர்ச் பாரில் என்ன நேம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்கி தமிழ் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் சேனல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த அப்ளை ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நேம்க்கு ரிலேட்டடாக எத்தனை சேனல் இருக்கோ எல்லா சேனலோட நேமும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்மளோட சேனல் நேம் என்ன வைக்க போகிறோமோ அதை ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட், எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சேனலை ரன் பண்ண முடியாது. நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸை காஸ்ட்லியாக தான் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு குவாலிட்டியான வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கான சரியான டூல்ஸ் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கேமரா அல்லது உங்கள் மொபைல் கேமரா, வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு மினிமம் காஸ்ட்டில் ஒரு நல்ல மைக், அதுவும் வேணாம் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மைக்கே நீங்கள் சக்ஸஸ் பார்க்குற வரைக்கும் போதுமானது. ஃபேஸ் வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபாட், தென் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்மியான காஸ்ட்டில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன். உங்கள் வீடியோ கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட், பிளான் யுவர் கண்டென்ட். ஆல்ரெடி நம்ம கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டோம், பட் அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடான எந்த மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக இருக்கணும். அதாவது நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் பற்றின ஒரு கிளியரான ஐடியா. இந்த ஐடியா நமக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ரிசர்ச் யுவர் காம்படிட்டர் வீடியோஸ். ஜஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க கேட்டகரியில் ஃபேமஸான நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சேனல்ஸோட வீடியோஸை நம்ம ரிசர்ச் பண்ணணும். அந்த வீடியோவை நான் அப்படியே காப்பி பண்ண சொல்லலை, ஜஸ்ட் அந்த வீடியோவை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். அதாவது அந்த சேனலில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஆடியன்ஸை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றிலாம் நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், பி பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட். பொறுமை. யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ண நிறைய பொறுமை இருக்கணும். எல்லாருக்கும் சக்ஸஸ் ஒரே மாதிரியான டைமில் கிடச்சிடாது. ஸோ சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் பொறுமையும் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது ஃபெயிலியர்ஸ் வந்தால் கூட தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோவை அப்லோட் பண்ணணும். நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த வீடியோஸில் அதை ப்ளஸ்ஸாக மாற்ற ட்ரை பண்ணணும். இது கண்டிப்பாக பை ப்ராக்டிஸில் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க எண்டு ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.